ஹாய் சென்னை, வணக்கம் மெட்ராஸ். ஹாய்ங்கிறது வந்து என்னோட சின்னவங்களுக்கு, வணக்கம் வந்து என்னோட பெரியவங்களுக்கு. 1996 வந்து இந்த மெட்ராஸ் வந்து சென்னையாக மாறி இருக்குங்கிற ஒரு தகவல். அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து மெட்ராஸ் டேன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். கரெக்ட்? ஓகே. நான் பிறந்தது வந்து 1989 அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் வந்து என்னுடைய முதல் படம் வெளியானனால தான் வந்து என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கேன். ஆனால் ஒரிஜினலாக ஒரு 8 மாதம் வரைக்கும் நாங்கள் திருச்சியில் இருந்துட்டு 9வது மாதம் சென்னைக்கு வந்து நான் பிறந்தேன். அதாவது சென்னை பையன் பேர் எடுக்கணுங்கிறதுக்காக வந்து நான் சென்னையில் பிறந்த ஒரு சென்னை பையன். எனக்கு சென்னையை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன சொல்ல போனால் இந்த இன்டர்வியூவில் எனக்கும் இந்த மைக்குக்கும் என்ன தொடர்போ அந்த தொடர்பு தான் எனக்கும் சென்னைக்குமான ஒரு தொடர்பு. அதாவது ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு. அப்புறம் சினிமாவில் நான் நடிக்கணும்னு முயற்சி பண்ணி தோற்று போன நேரங்கள் நான் சொல்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்க நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாடகத்தில் நடிச்சிருந்தேன். நாடகத்தில் வந்து ராஜாவாக நடித்தா கூட பைசா ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். அதனால் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு இருந்தேன். ரப்பர் ஸ்டாம்ப் எங்கே விற்கிறதுனா சென்னையில் முக்கியமான இடங்களில் டைரக்டர்களோட வீடுகள்லாம் இல்லாத, ஏன்னா யாராவது பார்த்துடக்கூடாது இல்லையா, ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வண்ணாரப்பேட்டை சைதாப்பேட்டில் எங்கேயோ மார்க்கெட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் பூந்து போய் ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சென்னையில் வந்து என்னுடைய காலடி படாத இடங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஞாபகம் இருக்க விஷயம் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் பல்லாவரத்தில் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன். இப்போ கூட என்னுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் நான் சொல்லிட்டு காட்டிட்டு வருவேன். அதே மாதிரி ராயப்பேட்டாவில் வந்து பிஎன்டி குவார்டர்ஸ், அந்த குவார்டர்ஸில் ஒரு முக்கியமான என்னுடைய ஒரு டீனேஜ் வந்து கடிந்த காலங்கள் அதுன்னு சொல்லலாம். அப்புறம் சென்னைனாவே வந்து நம்ம அப்போ வந்து காட்டிகிட்டு இருக்க விஷயம் வந்து ஒரு எல்ஐசி அல்லது சென்ட்ரல் ஸ்டேஷனில் காட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது வந்து கலைவாண நகரத்தில் வந்து 12 பைசாக்கு நான் படம் பார்த்துருக்கேன். அந்த நாட்கள் நினைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ 12 பைசா கூட இல்லாமல் எனக்கு படம் காட்டுறாங்க. நான் ஒரு சினிமா ப்ரோக்ராம் ஆகிட்டதுனால இருந்தால் கூட அந்த 12 வயசில் பார்த்த படங்கள். அப்புறம் அந்த பாலரங்கத்தில் வந்து உள்ள ஒரு சுயம்பு விநாயகர் ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அது தானா முளைச்சிருந்து விநாயகர் எப்போ முளைச்சாரோ அப்போ வந்து எனக்கு தெரியும். அங்கே போய் நாங்கள் வந்து விளையாண்டுட்டு இருந்த நாட்கள் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி மெமோரியல்ஸ் அல்லது மெமரபிள் இடங்கள் எனக்கு மனசில் நிற்கிற இடங்கள்ன்றது வந்து சென்னையில் சினிமா இயக்குநர்கள், சினிமா நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் அவங்க வீடு தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கமல் சார் வீடு வந்து ஆழ்வார்பேட்டையில் சாம்போ ஹோட்டலுக்கு எதிர்க்க இருக்கும். அங்கே போய் ரொம்ப நாள் என்னன்னு பார்த்துட்டு இருப்பேன். கமல் சாருடைய ஒரு தீவிரமான பக்தன் நான், இப்போவும் அப்படிதான். ஸோ அவரை போய் பார்ப்பேன். அதே மாதிரி பாரன் ரோடில் வந்து பாலச்சந்திர சார் வீடு இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு இருப்பேன். காலங்காத்தால ஒரு 5:30 மணிக்கு பால்காரம் போகிற நேரத்தில் வந்து நின்றுட்டு இருப்பேன். பட் அவர் கார் வெளியில் போகும்போது பதுங்கிடுவேன். ஏன்னா பயம், ஏதாவது நம்ம அவர் என்ன சொல்லி நடிச்சு காட்ட சொல்லி நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். பாலச்சந்திர சாரையும் கமல் சாரையும் பார்க்குறதா பரவாயில்ல. நான் வந்து சுந்தரமூர்த்தின்னு ஒரு மேக்கப் மேன் ஒருத்தர் இருப்பார். பாலச்சந்திர படங்கள்ல மேக்கப் சுந்தரமூர்த்தின்னு போடுவாங்க. அவர் வீட்டு வாசலில் போய் நின்றுருப்பேன். அதாவது எங்கேயாவது யார் மூலமாவது நமக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதாங்கிறதுக்காக நான் அலைஞ்ச இடங்கள் சென்னையில் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அப்புறம் என்னுடைய கல்லூரி படிப்புங்கிறது வந்து நியூ காலேஜில் ஒரு 10 நாள், அப்புறம் அடையார் பாலிடெக்னிக்கில் ஒரு 10 மாதம், இவ்வளோதான் என்னுடைய படிப்பாக இருந்தது. அதுக்கு மேலே சினிமாவில் வந்து எப்படியாவது குப்பை கொட்டணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த சினிமாவுக்கு வந்துட்டேன். அப்போதைக்கும் இப்போதைக்கும் எனக்குள்ள வித்தியாசங்கிறது அதே சிந்தனை. விடிய காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு தான் நான் எழுந்திருக்கிறேன். இப்போவும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அப்போ நான் வந்து நடந்து போயிட்டு இருப்பேன் அல்லது பஸ்ஸில் போயிட்டு இருப்பேன். இப்போ வந்து அதே வரைக்கும் காரில் போயிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. பாதுகாக்க வேண்டிய இடங்கள் சென்னையிலங்கிறது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கும். உள்ள போய் பார்த்தா ஒரு டான்ஸிங் ஹால்லாம் இருக்கும். நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். அது என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து ஆன்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் ஆன்டி சொல்லணும், ஆன்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் பார்ப்பேன். அது ஒரு பயங்கர புது டான்ஸிங் ஹால் இருக்கும். இங்கே ஷூட்டிங் பண்ணலாமான்னு பர்மிஷன் கேட்டிருக்கேன். அவங்க யாரும் கொடுத்ததில்லை. ஏன்னா அது பாதுகாக்க வேண்டிய பில்டிங் சொல்லிட்டு போய் பார்த்தா இடிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து மனசே இடிஞ்சு போகிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம். இந்த மாதிரி இடங்கள், ராஜாஜி கால், இந்த மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து எப்படியாவது பாதுகாக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து அந்த மாதிரி பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அது அப்புறம் மெட்ராஸுக்கும் சென்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய வருத்தமாக நான் நினைக்கிறது வந்து போக்குவரத்து நெரிசல்ன்றது தாங்கவே முடியல. தேனாம்பேட்டைக்கு போகிறதுக்கே வந்து நான் கேட்கறது வந்து நைட்டே கிளம்பிட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பதிலாக நான் வந்து பெங்களூருக்கு சீக்கிரம் போயிடலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு போக்குவரத்து நெரிசல் உடனடியாக சரி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சபரிமலை ரூட் மாதிரியே இருக்குது நம்ம ஊருங்கிறது. அதுவும் மழை பெஞ்சதுன்னா சொல்லவே வேண்டாம். பல்லு இடிச்சுட்டு எல்லா தார் ரோடும் வந்து குண்டு குழியுமாவே இருக்குது. இதெல்லாம் வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சது இந்தியா வந்து 2020 வந்து வல்லரசு நாடாகலாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர ஒரு சென்னை இவ்வளோ பிரபலமாக கிராமத்துலேருந்து எல்லாரும் நேற்று வந்து ஒரு கேரளா நண்பரை கூட வந்துட்டு இருந்தார் காரில். அவர் சொன்னார் கேரளாவோட மோசமாக இருக்குது சார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அவமானத்துக்குரிய விஷயம். அது உடனடியாக
உடனடியாக சரி பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலும் இந்த சாலைகளில் இருக்கிற பள்ளங்களையும் எப்படியாவது பூசி மழுப்பணும். மற்றபடி நான் வந்து உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்படா சென்னைக்கு வருவோம்னு ஆசைப்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி அது நம்ம வளர்ந்தது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படி ஒரு பெரிய ஐ லவ் சென்னை.